Hi friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு 5 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து குபேரப்பட்டு சாரீ. ஸோ குபேரப்பட்டுல இப்போ பார்க்குற இந்த லக்ஸுரி குவாலிட்டி சாரீ இப்போ வந்து வீக்கெண்ட் ஆஃபர்னு சொல்லிட்டு சண்டே வரையுமே இந்த ஆஃபர் ப்ரைஸ் இருக்கும். சண்டேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட நார்மல் ப்ரைஸ் 1399 ப்ளஸ் ஷிப்பிங் அந்த ப்ரைஸ்க்கு வந்துடும். 150 rupees வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் வந்து லெஸ் ஆகி வந்திருக்கு. வீக்கெண்ட் ஆஃபர் ஏன்னா குபேரப்பட்டில் நிறைய உங்களுக்கு ஆஃபர் சாரீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நியூ டிசைன்ஸோ ஸ்டாக்கோ வர வந்து உங்களுக்கு ரீஸ்டாக்கோ இது பண்ண குபேரப்பட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சாரியை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரேஞ்ச் இது மாதிரி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வீக்கெண்ட் ஆஃபரில் லக்ஸுரி குவாலிட்டி சண்டே அப் டு சண்டே வரையும் தான் இருக்கும். ஸோ அடுத்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம 2ல பார்த்துட்டு இருக்க சாரி வந்து கிரேப் சில்க் தான். ஃபுல்லாகவே மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் மட்டும் தான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் நம்ம 2ல பார்த்துட்டு இருக்க சாரி வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான். நிறைய வெரைட்டிஸ் எப்போவுமே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து கவர் பண்ணுவோம். அதே மாதிரியே இன்றைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி இன்னைக்கு வீடியோஸில் போஸ்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளைன் வெரைட்டி சாரீஸாக தான் வந்து கவர் பண்ணியிருப்போம். நல்லாவே இருக்க சாரீஸ் ஒவ்வொன்றும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சி டைப் பார்டராக இருக்க மாதிரி பென்டெக்ஸ் பார்டர் இருக்க மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு சில வெரைட்டிஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் இன்னும் ஒரு 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் இருக்குது. அதை நன்றதை பார்த்துலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்பர் 3ல பார்த்துட்டு இருக்க சாரி சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான். ரொம்ப லிமிட்டட் கலெக்ஷன் தான் வந்திருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்க்குற இந்த சிஃபான் பார்த்தீங்கன்னா ஃபாயில் இருக்கிறது, பாடியில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாயில் பிரிண்ட் கொடுப்போம்ல, அந்த ஃபாயில் டைப் இருக்கிற இப்போ நிறைய வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஃபானில் வந்து ஃபாயில் போட்ட மாதிரி சிஃபான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான ஒர்க் ப்ளவுஸ் கொடுத்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கலர் சார்ட் பாருங்கள், எவ்வளோ சூப்பரான கலர் சார்ட்லாம் இருக்குது. ஸோ அடுத்து பார்க்குற இது வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா சிஃபான் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் ஹெதாப் சிஃபான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இது பாருங்கள் அதே பேட்டர்ன் தான், பட் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் வரும், இது செக்குடு வருது. அதுமாரி பல்லுவில் பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பல்லு வந்திருக்கு. ஸோ கொஞ்சமே அந்த புஷ்பா சிஃபானை கம்பேர் பண்ணும்போது மெட்டீரியல் குவாலிட்டி வைஸும் சரி, அடுத்து வந்து உங்களுக்கு அந்த ரிச்னஸும் சரி, ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் தான் வருது. இது பாக்ஸ் டைப்பில் செக்குடும் வந்துடுது. பல்லுலையும் பாருங்கள் நல்லா ரிச்சாக வந்து உங்களுக்கு ஒரு சில சாரிக்கு வந்து பீகாக் பல்லு மாதிரி, ஒரு சில சாரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலாம்கரி தீம் மாதிரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ இது பாருங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு சாரி. இதுவுமே பாருங்கள் அந்த ஒரு மாதிரி க்ரஷ் பண்ண மாதிரி இருக்குல்ல, ரொம்ப க்ரஷ் கிடையாது, அந்த லைன்ஸ் இருக்கிட்ட வந்து க்ரஷ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகான நீட்டாக இருக்குது பாருங்கள். பார்டர் பாருங்கள் ரொம்ப சூப்பராக அந்த கவு டிசைன் போட்ட மாதிரி ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இந்த சாரீஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இந்த கலாம்கரி தீம் அப்படியே பண்ண மாதிரி சூப்பராக ப்ளவுஸ் வந்துடுது. இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சாரீஸ்லாம் வியர் பண்ணும்போது ஒரு யூனிக் லுக் கிடைக்கும். சாரி பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிளைன் லுக்கில் இருக்க மாதிரி இருந்தாலுமே அவ்வளோ சூப்பரான லுக் கொடுக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிங்கிள் சிஃபானன்னு சொல்லுவோம், இது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சிம்பிளாக இருக்குது. அந்த இதேமாரி ரிங்கிள் சிஃபான்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில பேஜஸில் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1250 இந்த ரேஞ்சஸில் இருக்குது. நார்மலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாரி நம்ம போடுறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சாரீஸ் தான் நம்ம வந்து எடுத்து போடுவோம். ஸோ இல்லை அப்படின்னா ரொம்ப யூனிக்காக புதுசாக வருது, ஃப்ரெஷ்ஷாக வருது அப்படின்னா ரொம்ப யூனிக் கலெக்ஷனாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை மாதிரி சாரீஸ்லாம் ஒரு சில பொட்டிக் வந்து இந்த மாதிரி ஹைலைட்டட் பார்டர் கூட ஹைலைட்டடாக இல்லை. ஸோ அந்த பார்த்தீங்க இந்த டைப்பில் ரிங்கிள் சிஃபான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1250 299 இந்த ரேஞ்சஸில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளாம் மோஸ்ட்லி சாரீ பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் மட்டும்தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அப்போ என்ன உங்களுக்கு ப்ராஃபிட் அப்புறம் சேல் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ரொம்ப ஒரு லிமிட்டட் ரொம்ப ஒரு ஃப்ராங்காக சொல்ல போனால் ஒரு சாரிக்கு வந்து 50 rupees இவ்வளோதான் ஒரு ப்ராஃபிட்டில் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராஃபிட்டை ரொம்ப எதிர்பார்க்கல. கஸ்டமர்ஸ் ஜாஸ்தி ஆகும் போது நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும்போது அப்போ அந்த ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்குது. நிறைய சாரீஸ் பண்ணும் போது அது வந்து நமக்கு அது பேலன்ஸ் ஆகிடும். ஸோ அந்த ஒரு மோட்டிவ், அதுவும் இல்லாமல் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ரைஸில் ஒரு நல்ல குவாலிட்டியில் வந்து சாரீஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வேணால் ஒரு சில சாரீஸ்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம போட்டிருக்கேனே நான் இப்போ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ யதார்த்தமாக ஒரு சில கஸ்டமர் வந்து வேறு ஏதாவது ஒரு பேஜில் வேறு பொட்டிக்கு இதுலேருந்தோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி இது அவைலபிளாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தான் வந்து ப்ரைஸ் பார்க்கும்போது நான் என்ன டிஃப்ரென்ஸ் ப்ரைஸ்லேயே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத வந்து அப்போ தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸும் சரி, அண்ட் தென் உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல் குவாலிட்டியுமே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த பேட்டர்ன் சாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனாரசி சிஃபானில் கவர் ஆகிடும். ஸோ பனாரசி மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு வந்து இந்த சிஃபானும் மிங்கிள் ஆன மாதிரி வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாரியுமே பாருங்கள் நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் யூஸ்க்கு தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். பாருங்கள் உங்களுக்கு பார்டருமே பென்டெக்ஸ்லேயுமே அந்த பாக்ஸ் இப்படி செக்குடு கொடுத்த மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த சாரிலாம் உங்களுக்கு பார்க்க வந்து என்ன பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியும். பட் உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த பாக்ஸ் டைப் செக்குடு கொடுத்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி வீவிங் கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்க வியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் ஒரு கம்ப்ளீட் பட்டு சாரியை வியர் பண்ணால் எவ்வளோ ஒரு லுக் கொடுக்குமோ அந்த மாதிரி லுக் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுத்து நீங்கள் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வந்து ஃபங்க்ஷனோட கம்ப்ளீட் லுக்குமே கொடுத்துரும். இந்த சாரீஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணும் போது ஒரு சில சாரீஸ்லாம் பார்க்க அப்படி தான் இருக்கும், சில சாரீஸ்லாம் பார்க்க சரியே இருக்காது. மைசூர் சிஃபான், மைசூர் அந்த கிரேப் எடுத்துக்கோங்களேன், சரியே இருக்காது, பார்டரில் மட்டும்தான் இருக்கும்.
இருக்கும், பிளைனாக இருக்கும். ஆனால் அந்த சாரியை நீங்கள் வியோ பண்ணுறீங்க அப்படின்னா சரி இருக்கிற சாரியோடையே உங்களுக்கு வந்து ஹை லுக்காக தெரியும். ஏன்னா மெட்டீரியல் அந்த மாதிரி தான் வந்து ஒரு சில சாரீஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்க இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 4ல் பார்த்துட்டு இருக்க சாரி வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் சாரி போஸ்ட் பண்ணியிருக்கோம். கோரா ஆர்கன்ஸா போட்டிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்யூ சில்க் சாரீஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த கோரா ஆர்கன்ஸா சாரி இப்போ பார்க்குறீங்களா, இந்த சாரி வந்து நம்ம 1 இயர் பிஃபோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்னில் கொஞ்சம் இதே மாதிரி தான் பாடியில் டிசைன் இருக்கும், கொஞ்சம் மைல்டான டிசைன் மட்டும் தான் மாறும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர்கன்ஸா வார்ம் சில்கில் போட்டிருந்தோம். இப்போ வரையுமே ஒரு ஷார்ட்ஸில் தான் போட்டிருந்தோம். ஆனால் பட் இப்போ வரையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய கஸ்டமர்ஸ் அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் சேம் டிசைன் அந்த ஆனால் பார்க்கும்போது உங்களுக்கே நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் வேணால் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து டிசைனில் மைல்டு வேரியேஷன்ஸாக அந்தளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் தெரியாது. ஸோ 1 இயர் பேக் போடும்போது இதோட ப்ரைஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா 1199 ஷிப்பிங்கில் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளால் வந்து ரீஸ்டாக்கே பண்ண முடியல. ஸோ இப்போ அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அந்த ஷார்ட்ஸ்லேருந்து இப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸோ இப்போ நிறைய பேர் கேட்குறதுனால அகெயின் வந்து பார்த்திங்க யூனிட்டில் கேட்டு இதை வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ சில சாரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில சாரீஸ்லாம் நம்ம கேட்டு ரீஸ்டாக் பண்ண முடியும். ஒரு சில சாரீஸ் ரொம்ப பிஸி ஷெட்யூல், வேறு புது டிசைன்ஸ் வந்து பார்த்து இப்போது சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த டைமில் ரீஸ்டாக் பண்ணி தர முடியாது. ஸோ ஒரு பர்சன் 2 பர்சன் எனக்காக ரீஸ்டாக் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவுமே ரீஸ்டாக் பண்ண முடியாது. அப்போ உங்களால் பண்ண முடியல, நான் கேட்டு பண்ண முடியல அப்படின்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. எதில் டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அதில் தான் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஒரு சாரி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு கலரில் ஒரு 10 பீஸ் 20 பீஸ் அப்படி தான் ஒரு டைமில் ஒரு தறியில் போட்டு எடுக்க முடியும். ஒரு பீஸ் 2 பீஸ்க்காக தறி போட முடியாது. ஏன்னா டிசைன்லேருந்து ஃபுல்லாக தறி மாற்றணும். ஸோ அதுக்காக தான் ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும். ஸோ சாரி மேட் பண்ணதுக்கப்புறமா அந்த பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில சாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டயபிளாக இருக்கும். ஒரு சில சாரி வந்து த்ரெட்டிலே வந்து அந்த கலர் த்ரெட்டு போட்டு தான் வேவ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சில இது இருக்குது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரொம்ப டிமாண்டாக நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க, இது போட்டால் சேல் ஆகும் இன்னும் ஃபாஸ்ட்டாகவே அப்படின்றது மட்டும் தான் ரீஸ்டாக் பண்ண முடியும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கோரா ஆர்கன்ஸ் அதை பொறுத்தவரை நிறைய கஸ்டமர் இந்த 1 இயர்லேயே நிறைய என்கொயரிஸ் கிட்டத்தட்ட என்கிட்ட மட்டுமே அந்த ஷார்ட்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70+ என்கொயரிஸ் வந்துருந்துச்சு. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் ரீஸ்டாக் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து உங்களுக்கு ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து கண்டிப்பாக வேணுங்கிறவங்க ரொம்பவே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஆர்கன்ஸா மெட்டீரியல் மைல்டு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். பட் நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். லீனாக இருக்கேன் அப்படின்றவங்களாம் ரொம்ப தாராளமாக ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அழகாக ஃப்ளீட்ஸ் எடுத்து செட் அப்படியே போட்டும் போது சூப்பராக இருப்பீங்க. ரொம்ப லீனாக இருக்கிறவங்களாம் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் வெயிட்டாக இருப்பான், இந்த சாரி பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப இப்போ வந்து நல்லா இருக்காதா அப்படின்லாம் கேட்காதீங்க. அதை செட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களுக்குமே ஓரளவுக்கு செட் ஆகி வரும். அந்த மாதிரி தான் இருக்கும் மெட்டீரியல். ஏன்னா இப்போ எந்த மெட்டீரியல் வந்தாலுமே அதில் சாஃப்ட் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு வரும்போதெல்லாம் சாஃப்ட் சில்க் மட்டும் தான் சாஃப்டாக இருக்கும். பேலன்ஸ் இருக்க சாரிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல மொடப்பாக இருக்கும். பட் இப்போ அது வந்து கொஞ்சம் சாஃப்ட் பண்ணதுனால ஃப்ளீட் செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பாருங்களேன், அந்த ப்ரஷ் பிரிண்ட் போட்ட மாதிரி ஹேண்ட் ப்ரஷ் பிரிண்ட் கொடுத்த ஒரு டிஷ்யூ சாரீஸ் ரொம்ப யூனிக்காக இருக்குல்ல. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 5ல் பார்க்குற சாரி வந்து 2 டைப் ஆஃப் சாரீஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். டோலா சில்க் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து துஷர் சில்க் சாரீஸ் வந்து 2 டைப் ஆஃப் சாரீஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். 2மே சூப்பராக கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வீடியோவை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா டோட்டலாக 5 டைப் அப்படின்னாலுமே 4த்லேயும் 2 டைப் போட்டிருக்கும், 5த்லேயும் 2 டைப் போட்டிருக்கும். ஸோ அதேமாதிரியே பார்த்திங்கன்னா சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் டைப் ஆஃப் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் கிடையாது, அதுக்குள்ளேயே நிறைய வெரைட்டிஸ் கவர் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு 10-15 மெட்டீரியலை வந்து கவர் பண்ணி தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு எனக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணுறவங்களால தான் வந்து உங்களுக்கு கெயின் வருமே, அப்புறம் என்ன உங்களுக்கு லைக் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் லைக் மூலியமாக தான் என்ன கலெக்ஷன்ஸ் அகெயின் நாங்கள் எடுத்துகிட்டு வரது அப்படின்றது தெரியும். உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்றது எங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த வீடியோவில் இதெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கும் போது இந்த வீடியோக்கு இவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு அப்படின்னா இதில் டிஃப்ரெண்ட்டாக எஸ்டர்டே வீடியோக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மெட்டீரியலை திருப்பி நாங்கள் வந்து நியூ டிசைன் வந்தாலோ ரீஸ்டாக் பண்ணாலோ எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான்
ஸோ அதனால தான் ரிப்பீட்டடாக ஒவ்வொரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு லைக் அண்ட் ஷேர்ஸ் வந்து கேட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ்ஸ்க்காக இருக்கட்டும், இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது கலெக்ஷன்ஸ் தேவைப்படுது, அக்கேஷன்ஸ் வருது, பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ், நல்ல ஒரு குவாலிட்டியில், நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் அவங்க ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் அடிக்கடி வந்து லைக் ஷேர்ஸ் வந்து கேட்குறேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த லைக் ஷேர்ஸ் மூலயமா தான் வந்து எவ்வளோ பேருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது தெரியும். நம்ம ஒரு vlog பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணுறோம்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டோ ஏதோ ஒரு இல்லை வந்து ஒரு காமெடி ஏதோ ஒரு சம்மந்தமாக அது நமக்கு பிடிச்சிருக்கிறதுனால நம்ம பண்ணுவோம். அதே மாதிரியே தான் இதுவும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ்தி எஃபர்ட் பண்ணி தான் வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அதுக்கு ஃபோட்டோஷூட்ஸ் இருக்குது, நிறைய ஒர்க் இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எடிட்டிங் இதுவுமே ஒரு vlog மாதிரி தான். ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய எடிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணி டிஸ்பேச் பண்ணி அது அவங்களுக்கு போய் செய்கிற வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுற வரையுமே ஸோ இவ்வளோ தூரம் நம்ம எஃபோர்ட் எடுத்து ஒரு விமனாக பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை சப்போர்ட் பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம போடுறோம் அப்படின்னா இதுக்கு கீழே நிறைய பேர் நம்மளோட குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் கூட ரீசெல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு சில பேர் வந்து ஏர்ன் பண்ணி அவங்களோட என்ன சொல்கிறது ஒரு சின்ன அவங்களோட ஓன் யூஸை பார்த்துக்கிற மாதிரி ஒரு சின்ன ஏர்னிங்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லைக் ஷேர்ஸ் பண்ணும் போது தான் எங்களுக்கும் என்ன கலெக்ஷன் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அந்த ரீசல்லர்ஸுமே ஓரளவுக்கு அவங்களால ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்னா பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அடிக்கடி நம்ம இதை கேட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டாக வந்து நான் நிறைய விஷயத்தில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். எந்த இடத்துலையுமே வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியாக தான் நம்ம இருக்கணும் அப்படின்றதுனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் நம்ம கேட்குற லைக் ஷேர்ஸ் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கீப்